நான் கேட்குற ஸ்டாலினை பேருக்கு நீங்கள் வந்து சார் வேணான்னு சொல்லி நீங்கள் வந்து எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்க்கிறீங்க. அப்புறம் ஏன் வந்து கள அளவில் வந்து உங்கள் கட்சிக்காரில் முடுக்கி விட்டு எஸ்ஐஆர் பணிக்கு வந்து நீங்கள் வந்து கள்ள ஓட்டு சேருங்க, இறந்தவங்க ஓட்டு நீங்கள் வந்து அப்படியே வச்சுவீங்க ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் புறக்கணிச்சுட்டு போங்க. நாங்கள் வந்து எஸ்ஐஆர் பணிகளை நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக்கல அப்படின்னு புறக்கணிச்சு போனோம். ஆனால் ஒப்புக்காக ஒரு சாக்கு போக்குக்காக எஸ்ஐஆர் எதிர்த்து விட்டு முழுக்க எஸ்ஐஆர் வந்து தீவிரமா அமல்படுத்துகின்ற கட்சி வந்து திமுக. ஏன்னா அது ரெட்டை வேடம் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ரெட்டை வேடம். வெளியில சொல்றது ஒண்ணு, கள அளவில் செய்யறது ஒண்ணு. என்னதான் எது எப்படி இருந்தாலும் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரம் இன்னைக்கு திமுக கையில் இருக்கிறதுனால எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன். அதே போன்று எல்லா சென்னையை பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையர் அவர் ஆணையரா இல்ல மாவட்ட செயலாளர், அவர் ஒரு திமுக மாவட்ட செயலாளர் போல அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த 2 மாவட்டத்தில் அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த 2 அமைச்சர்களுடைய அந்த பேச்சை கேட்டுட்டு அந்த எஸ்ஐஆர் பணியை வந்து சிதைக்கின்ற வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேண்டுமென்ற இன்னைக்கு வந்து அதாவது இறந்தவர் பேர் நீக்கிறது கிடையாது, இன்னைக்கு குடிபெயர்ந்த பேர் நீக்கிறது கிடையாது, அதே போல வந்து கள்ள ஓட்டை வந்து அதிகமாக சேர்க்கிறது. இந்த பணிகளில் வந்து முழுமையான அளவுக்கு ஆயத்தம் வந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்மொழி உத்தரவா இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டு அதுக்கு வந்து இந்த மாநகர ஆணையர் இன்றைக்கு செயல் வடிவு கொடுப்பதுதான் இன்றைக்கு ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற ஒரு செயல். எனவேதான் ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற செயலை எந்த காரணத்தை கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது என்ற வகையில் தான் இன்றைக்கு ஒரு ஜனநாயக ரீதியான இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு செய்திருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் குறிக்கிறீங்க? இந்த ஆர்ப்பாட்டம் பிரகாஷ், இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை எவ்வளவு எழுச்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க அவ்வளவு எழுச்சி இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு இன்னும் சில நாட்கள்ல இருக்கின்ற நாட்கள்ல ஒழுங்கா இந்த மாநகர ஆணையர் தேர்தல் ஆணையம் சொல்லுகின்றபடி அது அறிவுறுத்தலின்படி அவர்கள் கடமை செய்யணும். செய்ய தவறுனா அதற்குரிய விளைவுகளை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் எலெக்ஷனுக்கு இருக்கு. அது மீண்டும் நாங்க தான் வருவோம். வந்தா அவருடைய பாடு பெரும்பாடாகிடும். அது மட்டும் வந்து அவர் தெரிஞ்சுனா நல்லது. இன்னைக்கு வந்து ஆட்சி வந்து அதிகாரம் இருக்கின்றதுனால ஒரு மாவட்ட செயலர் போல மாநகர ஆணையம் நடக்கக்கூடாது. ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு நேர்மையா நடக்கணுன்றதுதான் இன்றைக்கு எல்லோருடைய கேள்வி கூட. அதுக்கு ஏற்ற வகையில சென்னை மாநகர ஆணையர் வந்து இனியாவது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியாயமா செய்யுங்க. அப்படி நாளைக்கு எல்லாம் போயிடுவாங்க. எல்லாம் இன்னைக்கு என் வீட்டுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்க 8 போலீஸ், 2 ஐபிஎஸ் ஆபீசர், 3 இன்ஸ்பெக்டர், 2 ஏசி, ஒரு கான்ஸ்டபிள். இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு 4.5 வருஷம் ஹைகோர்ட்டுக்கோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கோ இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்டுக்கும் இன்னைக்கு. அதனால ஒண்ணு தெரிஞ்சுங்க, அது போல இன்னைக்கு சொல்லிடுவாங்க வாய்மொழியா, ஆனா மாற்றுறது நீங்க தான் மாட்டுவீங்க. அதனால மாட்டாம இருக்கணும்னா நேர்மையா எலெக்ஷன் கமிஷன் சொல்றபடி நீங்க கேட்டு செயல்பட. படிக்க ஒரு ஃபார்ம், ஒரு துப்புரவு பணியாளர், ஒரு 2வது படிச்சவங்க, ஒரு 5வது படிச்சவங்க, இவங்களெல்லாம் போடுறதா? பல்கா வந்து என்ன பண்றது, அவங்ககிட்ட பிடிங்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள வந்து கம்பல் பண்ணி இதெல்லாம் இந்த வாக்கை நீக்க கூடாது, அவன் இருக்க மாட்டான் நீக்க கூடாதுன்றாங்க. செத்து போனான், ஐய நீ அதை அப்படியே விட்டுருங்கன்றாங்க. இது எப்படி ஜனநாயகமாகாது? அதான் இந்த மாதிரியான ஒரு அநியாயத்தை இன்னைக்கு அரங்கேற்றதை கண்டிப்பா வந்து நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம். கண்டிப்பா இதற்குரிய பதில வந்து நிச்சயமா இந்த தேர்தல் அதிகாரி இருக்கின்ற அவர் தான் செயல்படுத்துறவர். இந்திய தேர்தல் ஆணையத்துடைய, தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துடைய நம்ம அவருடைய அறிவுரை ஏற்று செயல்படுத்துறவர். அவர் தன்னுடைய கடமையிலிருந்து அவர் வந்து செயல்பட தவறினால் நிச்சயமா அதனுடைய விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா சொல்றோம். எஸ்ஐஆர் பணிகளை வந்து நாம் தமிழர் திமுக மட்டும் வந்து எதிர்க்கல, நாம் தமிழர் தாவேகா கூட எதிர்க்கிறாங்க. அந்த கட்சிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்பல? அதாவது நாங்க எங்களை பொறுத்தவரை நான் வந்து உதாரணம் சொன்னேன். ரேண்டமா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலும் நாங்க எடுத்தோம். மாவட்ட செயலர் பாலங்க இருக்காரு, அதே போல பாபு இருக்காரு, எல்லா மாவட்ட செயலர், சென்னை மாவட்ட செயலர் எல்லாமே எடுத்தோம். 10 தொகுதி எடுத்தோம். நான் கேட்கிறேன், அந்த கட்சிகளை கேட்கிறேன், 10 பூத்தை எடுத்தோம். வேணா கூட அவங்க டெஸ்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு கீழ் லெவலில் BL2 இருக்காங்க. BL2 எடுத்து 10 தொகுதி 10 பூத் எடுக்க சொல்லுங்க. அதாவது வாக்குச்சாவடி பூத்துனா பாகம் பூத்து வாக்குச்சாவடி, அந்த 10 பூத் எடுத்து அதுல எவ்வளவு டெத் இருக்காங்க, எவ்வளவு ஷிஃப்டட் இருக்காங்க, விலாசம் தெரியாத இருக்காங்க, அந்த கணக்கு எடுத்து பாருங்க. அந்த கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் எத்தனை வருஷமா இருக்காங்க? 20 வருஷமா இருக்காங்க. அவங்க ஓட்டுல யார் போடுறது? திமுக தான் போடுது. அது வந்து இருக்கணுமா? அதான் நான் வந்து இந்த ஆதரிக்கணும்னு நான் கேட்கிற கேள்வி. எனவேதான் எங்களை பொறுத்தவரை நாங்க ஏன் ஆதரிக்கிறோம்? வெளிப்படைத்தன்மை இருக்கணும் தான் ஆதரிக்கிறோம். செக் பண்ணோம். ஒரு தொகுதியிலையும் பார்த்தா, இப்ப என் தொகுதியில பார்த்தா 10 பூத்துல 1700 ஓட்டு, திருவிக நகர்ல பார்த்தோன்னா 735 ஓட்டு இறந்தவங்க எல்லாம். இதெல்லாம் எடுக்கல.
இதெல்லாம் எடுக்கணும்னு தானே சொல்றோம். இருக்கிறவங்களுக்கு ஓட்டை கொடுப்பா, இறந்தவங்களுக்கு எதுக்கு ஓட்டுறது? அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய BLA 2 மூலமா 10 பூத் எடுத்து செக் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டோம். இப்போ 20 வருஷமா இருக்காங்க அப்படின்னா 2014, 2016, 2019, 2021 இந்த காலகட்டத்தில் அதிமுக தானே ஆட்சியில் இருந்தது, அவங்க பண்ணிருக்கலாம். அதுதாங்க தேர்தல் ஆணையத்துக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் இருக்கா? தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. நல்ல கேள்வி, அருமையான கேட்டீங்க. தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டன்ட் பாடி. அது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் முன்னாடியே இந்த கருத்து, ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் சொல்றோம் சம்மரி ரிவிஷன். அப்போ எங்களை கூப்பிடுவாங்க, உடனே சொல்லுவோம், ஏன் பாருங்க செத்தவங்களை நீக்குங்க, இறந்தவங்களை இது இல்லாதவங்க தேவையில்லைங்க லிஸ்ட்ல, எல்லாரையும் வந்து விலாசமே இல்லாத அவங்களா இருக்காங்க நீக்குங்க. ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் தீவிர சுருக்கம். அப்போ வந்து மீட்டிங் போடுவாங்க, ஆல் பார்ட்டி மீட்டிங். அப்போவும் சொல்லுவோம். இது வந்து இப்போ நாங்கள் இல்லை, இது வந்து 20 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிறோம். செய்யலையே 15 வருஷத்துக்கு மேல பிரகாஷ், 15 வருஷத்துக்கு மேல செய்யல. நாங்க இப்ப கேட்கறது வந்து அட்லீஸ்ட் இந்த SIR வந்தது இதுலயாவது செஞ்சு இந்த மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையோட வாக்காளர் பட்டியல் கொடுங்க தான் கேட்கிறேன். எங்களுக்கு நாங்க மாநில அரசு அதிகாரமா? அது நீங்க கேட்கறது பார்த்தா மாநில அரசு அதிகாரத்துக்கு உட்பட்டது விஷயம் கிடையாது. இது செய்ய வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையம். நாம சொல்லுவோம் செவடங்கால சங்கன நான் என்ன பண்ண முடியும்? இல்ல அப்படி நீங்க வந்து இல்ல அந்த மாதிரி நீங்க வந்து கருத்து எடுத்தா தப்பு. அது நான் நியாயப்படுத்தி சொன்னேன்ல எதுக்காக SIR அந்த கேள்வியை முதல்ல வந்து நீங்க வந்து கேட்டது நல்லது. ஏன்னா நாட்டு மக்கள் தெரியணும், பாஜக ஆதரிப்பதனால் மட்டும் நாங்க ஆதரிக்கல. நாங்க எங்களை பொறுத்தவரை பார்த்தா ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு பட்டியல் இருக்கணும், வாக்காளர் பட்டியல். அதுக்கு வந்து இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து உதவியா இருக்கும். எனவே தான் நான் சொன்னோம். எதுக்காக சொன்னோம், ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தா 15,000 to 20,000 பேர் வந்து இறந்தவங்க, வீடு விலாசம் தெரியாதவங்க, இங்க 2 ஓட்டு வச்சிருக்கோம். இப்படிலாம் இருக்கும்போது அவங்களாம் அந்த தொகுதியில் ஓட்டுல இருக்கணுமா? எனவே தான் நாங்கள் அது இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணி டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து அதனுடைய எத்தனை பேர் வந்து நீக்கப்பட்ட எத்தனை பேர் தெரியும். இன்னொன்று ரிவிஷனும் இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிவு கிடையாது, அப்பீல் இருக்கு. உங்க ஓட்டு இல்லைன்னா நீங்க 4ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் தேதி லிஸ்ட் பண்ணுவாங்க. டிசம்பர் 9 டிராஃப்ட் லிஸ்ட், வரைவு வாக்காளர் பட்டியல். ஆமா வரைவு வாக்காளர் பட்டியல், வரைவு வாக்காளர் பட்டியல் இறுதி இல்லப்பா, வரைவு வாக்காளர் பட்டியல். ஏன்னா எங்கிட்ட சொல்றீங்களா வரைவு வாக்காளர் பட்டியல்? அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடும் போது அப்போ வந்து ஓட்டு அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. அதுக்குள்ள ஏன் நொதி கஞ்சி மாதிரி குதிக்கிறீங்க? நிறைகுடம் வந்து தள்ளும்போது குறைகுடம் கூத்தாட மாதிரி கூத்தாடிட்டு இருங்க, வானத்துக்கு பூமி குதிக்கிறீங்க. ஏன்னா கள்ள ஓட்டை நம்பி இருக்கு திமுக. எனவே தான் அந்த வகையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இது ஆகி போச்சு. இதான் உண்மை. ஓகே.